தாயின் கருவறையிலே இருக்கும் பொழுது நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். நீங்கள் முன்குறிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அழைக்கப்பட்டவர்கள். எவர்களை என் தேவன் அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை பின்பற்றும் போது எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். நாம் கிறிஸ்துவோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இன்று நீங்க படுகிற பிரயாசங்களும் பாடுகளும், கர்த்தருக்காக நிற்கிற, ஜெபிக்கிற, கர்த்தருக்காக கொடுக்கிற, இன்னும் ஊழியங்களை தாங்குகிற, இன்னும் பல்வேறு சோதனைகளிலும் வேதனைகளிலும் கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கிற உங்களுடைய அளவற்ற அன்பின் பிரயாசங்களை கர்த்தர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு கூட, ஐயா கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பாடுகளை சகித்தீர்கள் என்றால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள்.